ஏன்னா 2015லேருந்து 2020 வரைக்கும் கோல்டுடைய மூவ்மெண்ட் பெருசாக கிடையாது. ஸ்டாக்னண்ட்டாக மெதுவாக ஒரு ரூ. 100 ஏறுறது இறங்குறது இப்படியே தான் இருந்தாங்க. யாருக்குமே தெரியாது இந்த ஒரு வருஷம் நம்ம பயங்கர அப்பு. இல்லாட்டினா ஸ்லோவாக ஏறும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் ஒரு போர்ஷனை நான் நகைகளாக நகைகள் வாங்கியிருக்கேன். என்ன போட்டிருக்க நகைகள் மட்டும்தான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நான் இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்லேயே இருந்துட்டு நான் ஏன் மறுபடியும் மறுபடியும் போய் அதை வாங்கிட்டே இருக்கணும். ஸோ ஓகே. அதனால் அங்கே போயிட்டு வரதுனால கொஞ்சம் கஷ்டம் வேறு. சீட்டு போடுறதுனா மறந்துடுவேன். அந்த மாதம் கட்டவும் மாட்டேன், மறந்து போயிடுவேன். ஸோ இதெல்லாம் நடைமுறையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுனால எனக்கு என்னுடைய டிமெட்டில் கோல்டு பீஸ் வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே. நீங்கள் போட்ட எஃப்ஒன் எப்படி தட்டினா வாங்கிடலாம். ரொம்ப ஈஸி கோல்டு பீஸ் வாங்குறது. ஸோ அதை நான் மாதம் மாதம் வாங்கி சேர்த்துட்டே வந்தேன். ஒரு ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சேர்த்த பிறகு அந்த ஆசை வந்துடும். ஏன்னா ஓரளவு ரிட்டர்ன் காமிக்கும் அது. அப்படி காமிக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 100 வாங்கினேன் நான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதமும் 100 100ஆ வாங்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு செட்டு ஒரு ஸ்டேஜில் நமக்கு ஒரு 10,000 யூனிட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம். அதுவும் இப்போ இந்த அளவு ப்ராஃபிட் பார்த்த பிறகு ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் சொன்ன மாதிரி ஜாக்பாட் தான் எங்களுக்கெல்லாம். நானும் எதிர்பார்க்கவே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நீண்ட கால அடிப்படையில் இந்த மாதிரி பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா அது ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கோல்டு சில்வராக இருந்தாலும் சரி நல்ல ரிட்டர்னு கொடுக்கும்.